எம்பெருமானி ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். சனி பயிற்சி நாளைக்கு கதால் 8:24 மணிக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நம்ம எப்படி ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல போகிறோம், திருப்பி அந்த இடத்துக்கே வரோம். அதே மாதிரி தான் கிரகங்களின் சுழற்சியும் அப்படி. முன்ன மட்டும் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய கர்ம வினைக்கு பாவ வினைக்கு ஏற்றார் போல் தான் வாழ்க்கை வாழ்வு அமையப்பட்டு அதற்கேற்றால் போல் தான் கிரகங்களின் சஞ்சாரங்களும் அமைகிறது. இதனால் சனி பயிற்சினால், குரு பயிற்சினால் நல்லதோ கெடுதலோ சந்தோஷமோ கஷ்டப்படுமோ அது மாதிரி எண்ணங்களை முதல் அடி மனசில் எடுத்துருங்க. முதல்ல இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதனால் தேவையில்லாத பயம், தேவையில்லாமல் இங்கே ஓடிகிட்டே இருக்கிறது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு படித்தவங்களுக்கு தெரியும் நம்மளை எப்படி காப்பாற்றணும், எப்படிலாம் காப்பாற்றணும், எப்படிலாம் இடர வந்தாலும் எப்படி நம்மளை நம்பி இருக்கவாளை, நாம பலத்தை சொல்கிறவாளை, நாமத்தை சொல்கிறவாளை காப்பாற்றணும்னு இறைவனுக்கு நன்றாகவே தெரியும். பிறப்பை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறான் திருவேங்கடமுடையான். அவளுடைய குலதெய்வங்கள். பிரார்த்தனை பெருமாள்கிட்ட வைங்கோ, தெய்வங்கள்ட்ட வைங்கோ. இவள் சொல்கிற அவள் சொல்ல இங்கே அங்கேயும் போயிட்டு மனசையும் சஞ்சலப்படுத்திட்டு மனத்தையும் பயமாக்கிண்டு மன அமைதியை குறைச்சிக்காதீங்க. இறைவனை விட மிஞ்சின சக்தி கிடையாது, அவனால் செய்ய முடியாது கிடையாது. அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் 9 கிரகங்களும். அதை கேட்டார் போல் தான் வாழ்க்கை வாழ்வையும் ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய ஃப்ளாப்பிலாம் எல்லாம் ஃபைல் பண்ணி முடித்து கடைசிக்கிட்ட யார்கிட்ட போனோமோ அவள்கிட்ட இருக்குது. அதனால் இது இப்படி நடந்தமோ அப்படி நடந்தமோ, இங்கே போகலாம் அங்கே போகலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற எண்ணங்களையும் தடுமாற்றத்தையும் முதல்ல அறவே ஒழித்துருங்க. இதையெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் நடத்தி, இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பன் இறைவன். அவன் பாகத்தை படிங்க, அவனை தேடி போங்க, அவனை பிரார்த்தனை பண்ணுங்க, அவன் நாமத்தை சொல்லுங்க. புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள், புரிந்து கொண்டு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம். மிஞ்சி போச்சு பண்ணணுன்னா விநாயகரை பிரார்த்தனை பண்ண விநாயகர் தீபத்தை போடுங்க செவ்வாய்க்கிழமையில். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனை பண்ணுங்கோ, ஆஞ்சநேயர் தீபம் போகும், ஆஞ்சநேயர் சுற்றி வாங்கோ. இவள் 2 பேர் தான் கிரகங்களுக்கு கட்டுப்படாதுப்பா. இவாளை பிரார்த்தனை பூஜை பண்ணால் எந்த தொல்லைகளும் வராது. ஆசீர்வாதம்.